ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணுறவங்கள யார் நல்லா பெனிஃபிட் ஆகுறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிடன் சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு டிகோடர்ஸ் சேனல். இங்கே ஏஐ யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே தெரியாமல் உங்களோட டேட்டாஸை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் யார், உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க, அடுத்து என்ன டெசிஷன் எடுப்பீங்க, என்ன முடிவு எடுப்பீங்க அப்படின்ட்டு எல்லாமே இந்த ஏஐ ட்ரெயின் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணுறது நான் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. கடைசி வீடியோவில் நான் ஒன்று போட்டிருப்பேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம சாட்ஜிபிட்டியை பேசும்போது எப்படி செக்யூராக வச்சுக்கிறது, நம்மளோட டேட்டாஸை எப்படி செக்யூராக வச்சுக்கிறது அப்படின்ற பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். அதில் என்ன ஆப்ஷன்ஸ் பண்ணால் நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பாருங்கள். ஏஐ நம்மளை ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்மள்ட்ட இருந்து எல்லாமே அது கற்றுக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்மளை பழக்கப்படுத்துது அப்படின்றது நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? அதாவது நீங்கள் என்ன பார்க்கணும், எதை நம்பணும், எதை வாங்கணும் அப்படின்றத முதற்கொண்டு எல்லாமே ஏஐ தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பொருளை பயன்படுத்துறதுக்கும் அந்த பொருள் நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன். இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், அப்புறம் ஓன் திங்கிங், அப்புறம் ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லோ ஆகிடும். எது உண்மை எது பொய் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அதாவது வீடியோ இமேஜஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக ஏஐ பண்ணி கொடுக்குது. ஃபேக் நியூஸ் எல்லாம் உண்மையான நியூஸ் மாதிரி பரப்புது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலையெல்லாம் மெதுவாக மறைஞ்சிக்கிட்டு வருது. இப்போ சின்ன வேலையெல்லாம் ஏஐ ரிப்ளேஸ் பண்ணிருச்சு. டேட்டா என்ட்ரி, கிராஃபிக் டிசைனிங், இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ ரிப்ளேஸ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் ஃபீல்ட்ஸு அப்புறம் நிறைய வேலைகளில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ இன்னும் ரிப்ளேஸ் பண்ணாமல் இருக்குது. அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதாவது அன்லிமிட்டெட் கால்ஸு, டெய்லி 1 GB டேட்டா, இந்த மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் யூசர்ஸ் நிறைய பேர் பில்ட் ஆனதுக்கப்புறம் அதை அந்த சர்வீசஸை பெய்டாக மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த ஏஐலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஃப்ரீ ட்ரையலாக தான் இருக்குது. நீங்கள் அளவுக்கு மாரி நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைனா எனக்கு நிறைய இன்னும் எனக்கு ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மற்ற ஒரு சில கண்ட்ரீஸில் அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சு இப்போ சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றிக்கிட்டாங்க. ஏஐ வச்சு ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னு நான் அதுக்கும் லிஸ்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கான்டென்ட் கிரியேஷன், ஃப்ரீலான்சிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோர்ஸ் அண்ட் கோச்சிங்கு, ஏஐ சர்வீசஸ், ஆட்டோமேஷனு, டேட்டா அனாலிசிஸ், அஃபிலியேட், இ-காமர்ஸ், அப்புறம் கன்சல்டிங், இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏஐ பார்த்துக்கிட்டிங்கன்னா மிஸ்டேக் பண்ணும் அப்படின்ட்டு அவங்களே போட்டிருப்பாங்க. அதாவது ஃபோனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜெமினி கேன் டூயிங் மிஸ்டேக் அப்படின்ட்டு ரீசெக். அதாவது நம்ம ஏஐ அதுவும் மிஸ்டேக் பண்ணும். நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸில் அந்த ரெஸ்பான்ஸை செக் பண்ணிவிட்டு நம்ம அதை கரெக்டாக அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ஏஐ நம்மளை கைடன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஏஐ நம்மளை கைட் பண்ணும். இப்போ ஏஐக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தனி நிறையா எபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன டைப்ஸ் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். டேட்டா லேர்னிங்கு, டேட்டாவை லேர்ன் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக டெசிஷன் எடுக்கிறது, அப்புறம் ஹிடன் பேட்டர்ன்ஸ் டிடெக்ட் பண்ணுறது, அப்புறம் இமேஜ், வீடியோ, வாய்ஸு, அப்புறம் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி சர்வீசஸ் செல் பண்ணுறது, அப்புறம் ஆட்டோமேஷன் சர்வீசஸ்ஸு, டேட்டா அனாலிசிஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸு, இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இது பண்ணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐக்கு எபிலிட்டிஸ் இருக்குது. அந்த எபிலிட்டிஸ்லாம் இருந்தாலுமே நம்ம எப்படி அதுக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது எல்லாமே. அப்புறம் ஏஐக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கோடிங் பண்ணுற எபிலிட்டியும் நல்லாவே இருக்குது. அடுத்து நம்ம சாட்ஜிபிடி யூஸ் பண்ணும்போது நம்ம டேட்டாவை ப்ரைவசியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனை நம்ம ஆஃப் பண்ணி ஆகணும். அது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். சாட்ஜிபிடியோட செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா டேட்டா கண்ட்ரோல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரூவ் த மாடல் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டர்ன் ஆஃப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அதுகிட்ட பேசும்போது அது மாடல்ஸ் எதுவுமே ட்ரெயின் ஆகுது. ஃபைனலாக என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஐ எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் அடுத்த பர்சன்ட்டை பேசுகிற மாதிரி நீங்கள் கேஷுவலாக இதுகிட்ட நல்லா பேசலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ப்ரைவசி அண்ட் வீக்னஸை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதாவது நான் ஏஐ மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா நான் தனியாக மட்டும் தான் ஏஐ டிபெண்ட் பண்ணாமல் நான் தனியாக மட்டும் தான் இருப்பேன், இல்லைனா மறுத்தாலும் மறுக்கலைனாலும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஏஐ யூஸ் பண்ணுறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்பயும் மற்ற பீப்புள்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு 10X ஃபாஸ்டராக தான் இருக்க போகிறாங்க. அவ்வளோதான் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ. ஓகே, பாய்.